ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர், நாம் பயப்படும், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், சகாயராக இருக்கிறார். நாம் பயப்படுகிற காரியங்கள் இல்லாதபடி அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் எனக்கு உதவி செய்யும் பொழுது மனுஷனுடைய எதிர்ப்பு, மனுஷனுடைய கிரியைகள், மனுஷனுடைய எதிர்ப்பு, மனுஷனுடைய வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள முடியாது. அதைத்தான் எபிரேய நிருபக்காரர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நாம் பயப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு உதவி செய்கிறவராக இருந்தால் நாம் எல்லா பயத்திற்கும் விலக்கி தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். மனுஷன் நமக்கு தீங்கு செய்ய முற்படும் போது நாம் யாரை தேடுகிறோம்? மனுஷனையா அல்லது தேவனையா? நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் நிச்சயம் நமக்கு உதவி கிடைக்கும். இந்த காலை வேளையில் அதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. அது என்னவெனில், தேவன் நமக்கு உதவி செய்கிறார், தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், தேவன் நம்மோடு கூட கரம் பிடித்து நிற்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழுப்பினாலும் அவன் ஒன்றும் செய்துவிட முடியாது. யோசபாத்தை பாருங்க, கொஞ்சம் ஆர்மின்னா அந்த யுத்த வீரர்கள், சனிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எதிராளி நிறைய இருக்காங்க. கர்த்தரிடத்தில் கேட்குறாரு யோசபாத்தை, நான் என்ன செய்ய? துதியின் சேனையை முன்பாகவே நீ போ. அப்போ அவங்க துதியின் சேனையை முன்பாக வைத்து போன பொழுது ஒரு காரியத்தை அவர்கள் காண்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு துணை நின்று எதிராளியை வீழ்த்தி போடுகிறதை, அழித்து போடுகிறதை, இவர்களுக்கு உதவியாக சகாயம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டார்கள். மனிதர்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை, நிர்மூலமாக்கப்பட்டு போனார். இந்த காலை வேளையில் நமக்கு குரோதமாக எழுப்புகிற ஜலம் பாருங்க. நமக்கு ஒரு தடவை, ஒரு முறை ஒரு சகோதரர் அவர்கள் கடலில் அவர்கள் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார். இந்த கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது லான்ச் என்று ஒரு படகு இருக்கிறது, அதற்கு மேல் பெரிய படகு இருக்கிறது, அதற்கு கீழ் சிறிய ரக படகுகள் இருக்கிறது. லான்ச்சுக்கு கீழாக சில சிறிய ரக படகுகளும் இருக்கிறது. அப்போ அவர் அந்த சிறிய ரக படகில் அவரும் அவருடைய சகாக்களும் அந்த மீன்பிடி காலத்தில் சங்கு பிடிக்க போவார்களாம். அந்த சங்கு பிடித்து அதனுடைய கறி எடுத்து அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதை விற்பதற்கு போவார்கள். அது நிறைய கிடைக்கும். அதில் தான் சில நேரத்தில் வலம்புரி சங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிறைய சங்கு அவர்கள் பிடிப்பார்கள். ஒரு முறை அப்படி போய் அந்த சங்கு பிடிக்க வலைகளை வீசி வலைகளை எடுத்து கொண்டிருக்கிற நேரம் அவர் சொல்லுகிறார், திடீரென்று ஒரு காற்று,
அப்படி வருமா. அதாவது கடலில் அந்த மாதிரி சில நேரத்தில் ஒரு சுழல் காற்று வருமா. அதை பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் சொன்னார். அப்போ இவங்க இருக்கிற படகை அது சுற்றி கொண்டது. அப்போ இவங்க படகு நேராக இல்லை, இவங்க படகு கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதில் ஒரு காரியம் என்னென்னா, அங்கேருந்து அத்தனை பேருக்கும் மயங்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா வாந்தி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படகு இப்படி சுற்றி கவிழ்க்கப்பட்டு போயிடும். இப்போ அந்த ராத்திரி அந்த நேரத்தில் உதவி செய்ய ஒருவரும் இல்லை அவள். அப்போ இவர் ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அவர் இயேசுவே என்று அபயமிட்டு கூப்பிட்டுருக்கார். இயேசுவே அந்த நிதானம் இழக்கிற நேரம், அதை மயங்கி விழக்கோற நேரம், இயேசுவே அப்படின்னு தனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கூப்பிட்டு விட்டார். என்ன ஆச்சரியம்! அவர் சொல்கிறாரு, என்ன ஆச்சரியம், என் படகு அப்படியே நின்றுச்சு, என் படகு அசையலை, அப்படியே நிற்கிது. நாங்கள்லாம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு தெளிவடைய. நாங்கள்லாம் தெளிஞ்சோம். அங்கே குடிக்க தண்ணி இருந்துச்சு எங்ககிட்ட. அதை எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு முகத்தை கழுவிட்டு கஞ்சி எடுத்துகிட்டு போயிருந்தோம் குடிக்க நைட்டுக்கு. அதில் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு எங்கள் வலையை பார்த்தா, நாங்கள் எப்படி வலையை பிடித்து எங்கள் படகுல கொஞ்சோண்டு எடுத்து போட்டிருந்தோமோ அது அப்படியே இருக்கிறது. இது இவ்வளோ கரகரன்னு சுற்றுனதில் அந்த வலையெல்லாம் சுற்றி நாசமாகி போயிருக்குன்னு நினச்சோம். ஆனால் அது எப்படின்னே தெரியல, எல்லாம் அப்படியே இருந்துச்சு. நாங்கள் மட்டும் சுற்றி இருக்கோம். கர்த்தர் பெரிய உதவி செய்தார் அந்த ராத்திரியில். அப்புறம் நான் எங்கள் சர்ச்சில் சாட்சி சொன்னேன். ஏசப்பா இந்த ராத்திரியில் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. அடுத்த நாள் ஆராதனையில் நான் சாட்சி சொன்னேன். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அப்படி என்று சொன்னார்கள். அப்போ இந்த காலை வேளையில் இதே சம்பவம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு அக்கறைப்பட்டு படகில் ஏறாமல் அவர் அக்கறைப்பட்டு போகும்படி தன் சீசர்களுடைய படகுல அடித்தட்டில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார். பெரும் காற்று, பெரிய புசல் காற்று, கடல் கொந்தளிக்கிறது, திடீரென்று வந்தது. சீசர்கள் அலறுகிறார்கள், ஐயரே நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? தூங்குகிறே, எழும்போம். அவர் எழும்பி அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார், ஆத்ம விசுவாசிகளே, நான் எந்த மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கடிந்து கொண்டு அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அது அவருக்கு கீழ்ப்படிந்தது. சீஷர்கள் பயந்து நடுங்கினார். தேவன் சகாயம் பண்ணும் பொழுது இயற்கை ஒன்றும் செய்துவிட முடியாது. தேவன் நமக்கு சகாயம் பண்ணும்போது மனிதன் நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. தேவன் நமக்கு சகாயம் பண்ணும் பொழுது அந்தகார வல்லமைகள் நமக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது. பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தைரியத்தோடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆம்.